வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அப்துல் கலாம் டு அம்பேத்கர். யார் இந்த யாதவ் மார்ட்டினுக்கு மருமகன் ஆனது எப்படி? வாங்க என்ன தகவல் அவரை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விசிக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட நிலையில அவர் கடந்து வந்த பாதையை பற்றி, அவர் யார், அவரது பின்புலம் என்ன என்பதை பற்றி அலசி ஆராய்ந்துள்ளோம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு விளையாட்டு களத்தில் ஆட்டநாயகனாக இருந்த ஆதவ் அர்ஜுனா இன்று தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் மைய புள்ளியாக மாறியிருக்கிறார். விசிகாவில் இணைவதற்கு முன்பாக அவரை பலருக்குமே தெரியாது. அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தேர்தல் வியூகங்களை வகுத்துதான் என்று பிரசாந்த் கிஷோரை திமுக தேர்தல் பணிக்காக அழைத்து வந்ததும் தானே என்றும் இப்போது வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்கிறார். ஆனால் திமுக வெற்றிக்கு பிறகு அந்த அடையாளத்தை ஆதவ் எங்கேயும் சொன்னதே கிடையாது. இவர்தான் பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்கு அழைத்து வந்தாரா என்பதை பற்றி திமுக வட்டாரத்தில் இருந்து யாருமே உடைத்து பேசவே கிடையாது. இன்றைய அரசியல் களத்தில் சர்ச்சை நாயகனாக வலம் வருவர்தான் ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தில் செயல்பாடு போது சர்ச்சைகளை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கியவர்தான். அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இவர் 2017ஆம் ஆண்டு பொறுப்பு வந்தபோது 30 ஆண்டுகளாக சங்கத்தின் கணக்குகளை வழக்குகளை ஒப்படைக்க நிர்வாகிகளை நோக்கி கேள்வி கேட்டார் என செயல்படுகிறது. 7 லட்சம் கடனிலிருந்து நிர்வாகத்தை மீட்க அவர் சில முயற்சிகளை எடுத்தார் என்றும் அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஆதவ் அர்ஜுனா வேலூர் பக்கம் உள்ள கிராமத்தில் பிறந்தவர். அவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் IPS அதிகாரி திலகவதி தான் தன்னை இளம் வயதில் வளர்த்து சொல்லியிருந்தாங்க. திலகவதி இவர் அம்மாவின் சகோதரி என்றும் பேசியிருந்தார். அந்த உண்மையை இதுவரை சொன்னதே கிடையாது. ஆனால் தனது தாயை இழந்த பிறகு 5 வயதில் தாய்மாமன் ராமமூர்த்தி வீட்டுக்கு சென்று ஆதவ் அவர்கள் 12 வயதை திருச்சியில் மாமா உதவியில் வளர்ந்து வந்ததாகவும் அவர் முன்பு கூறினார். அதன் பின்பு அவரை திலகவதி சென்னையில் படிக்க வைத்தாரா என்பதை பற்றி விவரம் தெரிய கிடையாது. ஊர்ல அரசு பள்ளியில் படித்த ஆதவ் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் படித்திருக்கிறார். அங்கேதான் அவருக்கு விளையாட்டு ஒரு தொழில் என்பது புரிந்து கொண்டார். பின்பு அதில் வேகம் காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விடுதியில படித்தவருக்கு அரசு உதவியுடன் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அரசியல் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. 2015ஆம் ஆண்டு தேசிய அளவில் நடந்த பேட்டியில் பங்கேற்ற விளையாடி இருக்கிறார். 2017 இவர் சங்க பொறுப்பில் போது 7 ஆண்டுகள் கழித்து தேசிய அளவில் தங்கம் வென்றுள்ள தமிழ்நாடு அணி. இந்த விளையாட்டுத்துறை மூலம்தான் அவருக்கு மார்ட்டின் மகள் டெய்சி அறிமுகமாகி ஏற்பட்டது. அது காதலாக மாறியிருக்கிறது. இவர் சிறு வயதிலிருந்தே தனிமையில வாழ்ந்தவர் என்பதால் எனவே தனது காதலை மார்ட்டினம் இவரை சொல்லி விளக்கி பெண் கேட்டுள்ளார். அவருக்கும் திருமணத்துக்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்திற்குள் சென்ற பிறகு ஏர்சி குரூப் நிர்வாக இயக்குநராக மாறினார் ஆதவ். கிட்டத்தட்ட மார்ட்டினிடம் 5 ஆண்டுகள் தொழில் கற்றிருந்தார். அப்போது இவர ஆதர்ஷ் நாயகன் அப்துல் கலாமாக இருந்தார். அதன் பின்பு திருபாய் அம்பனி இருந்துள்ளார். இதே காலகட்டத்தில் அம்பேத்கர் பற்றி அவர் வடித்து வந்தாலும் அவருக்கு அரசியல் பற்றி ஆர்வம் இருக்கவே இல்லை. விளையாட்டுத்துறை முன்னேறுவதற்காக ஸ்போர்ட்ஸ் அகாடமியை உருவாக்கியுள்ளார். தினம் மெரினா கடற்கரையில் மனைவிடம் போகும்போது ஆதவுக்கு அங்கே இல்ல ஏழை வியாபாரிகளை நிலை மற்றும் தெரிய வந்துள்ளது. 1000 ரூபாய் தினம் கடன் பெறும் ஒரு பெண்ணின் வியாபாரி வட்டியாக 100 ரூபாய் கட்டிவிட்டு அதிலிருந்து 300 ரூபாய் உழைத்த லாபம் பெறுவதை உணர்ந்து கொண்டாங்க. அதை வைத்து ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை கோவையில் தொடங்கியிருக்காரு. பின்பு ரியல் எஸ்டேட் அதில் காலடி எடுத்து வைக்கும்போது அந்த துறையை இந்தியாவில் முடக்கி போயிருந்தது. அதில் 3 வருடத்தில் லாபம் பார்த்தாரு. தனது மாமனாரை அப்போது குருவாக ஏற்றிக்கொண்டார் ஆதவ் அவர்கள். மார்ட்டின் மீது பல குற்றச்சாட்டுகள் அப்போது நிலவிய போது, ஆனால் அவையெல்லாம் தொழில் போட்டியாக வந்தவை என்கிறாங்க ஆதவ் அவர்கள். இந்திய லாட்டரி தொழில் என்பதை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. GST நடைமுறைக்கு வந்த பின்பு மேற்கு வங்கத்தில் லாட்டரி தொழில் மூலம் சம்பாதித்து 4000 கோடி வரி கட்டியதாக தன் மாமனார் என்று விளக்கம் அளித்திருந்தார் ஆதவ் அவர்கள். மேலும் இந்தியாவில் அதிக அளவில் வரி கட்டும் தொழிலதிபராக தனது மாமா இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். சட்டப்படி எங்கேயும் தொழில் குற்றம் என சொல்லவே இல்லை. மேற்கு வங்க அரசை தனது மாமாவை பாராட்டி நிகழ்வு உண்டு என்று பேசியிருந்தார் யாதவ் அவர்கள். விளையாட்டுத்துறையில் இவர் இருந்தபோது இவரை ஈர்த்தவர்கள் அப்துல் கலாம் அவர்கள், விவேகானந்தர், ஹிட்லர். தொழிலதிபராக வந்தபோது திருபாய் அம்பனி. இப்போது அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு பிடித்தவர் அம்பேத்கர். தனது மீது விளையாட்டுத் துறையில் போது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பற்றி பதிலளிக்கும் போது ஆதவ் அர்ஜுனா விளையாடும் போது வெற்றியை தான் பார்க்க வேண்டும், அவமானங்களை பார்க்க கூடாது என்றுதான் தனது விளையாட்டு குரு சொன்னதாக கூறியிருந்தார். அது இப்போது அரசியலுக்கு பொருந்தியுள்ளது என்று அவர் பேசிய வீடியோ காட்சி எல்லாம் இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல்
டிசம்பர் 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் 2 பேருமே அந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது இவர்கள் பேசிய விஷயம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுப்பியது. இதனால் பார்த்தீங்கன்னா 6 மாதங்களாக இவரை டிஸ்மிஸ் செய்வதாகவும் இப்போது திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.